ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஆரம்பத்தில் விஜயாவும் ரோஹிணியும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போது வித்யா வந்து வண்டியை நிறுத்தி அந்த சிட்டிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன அக்கௌண்டன்ஸ் வேலை பார்க்க கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி பார்ட் டைம் ஜாப் மாதிரி பாரு நல்ல விஷயந்தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு உடனே அப்புறம் என்னை தூக்கி ஜெயிலில் உட்கார வைக்கவா அப்படிங்கிற மாதிரி வித்யா வந்து ரோஹிணியை பார்த்து திட்டுறாங்க. அதோட அந்த சிட்டி மூளை இல்லாதவன். ஆனால் முத்து சீக்கிரமாக சிட்டியை ஏதாவது செய்வான் அப்படின்னு எனக்கு தோணுது. முத்து திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது ரோஹிணியை வந்து கோபமாக்குது. அந்த நேரத்தில் மீனா வண்டியில் போகிறாங்க. அப்போ அதை பார்த்ததும் வித்யா மீனாவை நிறுத்தி அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அவர்கிட்ட இருந்து நான் எப்படி ஃபோனை வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா இன்னொரு வாட்டி அவர் உங்களை பார்க்க வந்தால் எதுக்கு பார்க்க வரீங்கன்னு கேளுங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். அப்போது நான் உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி வித்யா கிட்ட மீனா சொல்கிறாங்க. வித்யா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ரோஹிணி நீங்கள் 2 பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்னு வித்யா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வித்யா உண்மையை சொல்லாமல் சமாளிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா முத்துவும் செல்வமும் ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அங்கே அந்த இவங்கக்கிட்ட முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுற அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருணும் அங்கே சாப்பிட வராரு. முத்து வந்து அவரை கவனித்ததும் அவரை வம்பு இழுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். செல்வத்துக்கு கிட்ட தேவையில்லாமல் கேஸ் போடுவாங்க. கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அருண் வந்து ரொம்ப வெறுப்பாகிறான். முத்துக்கிட்ட சண்டை போட போகிறான். அப்போ முத்து இது பப்ளிக் ஏரியா, இந்த இடத்துல என்ன அடிக்க வந்தால் இங்கே இருக்கிறவங்க யாராவது வீடியோ எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் முத்துவோட சட்டையில் இருந்து கையை எடுத்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் செல்வம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து அது அந்த டிராஃபிக் போலீஸ்காரர் இவர் தான், செருப்பு தைக்கும் பாட்டியை கீழே தள்ளி விட்டது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு செல்வம் பயந்து போய் ஏன்டா இப்படி போலீஸ்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே செல்வத்துக்கு சவாரி வந்துடுது. அவரும் இந்த சவாரிக்காக கிளம்புறாரு. முத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ செல்வம் வந்து காரை எடுக்கிறதுக்காக வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் அந்த கான்ஸ்டபிள் அருண் வந்து செல்வம் கார் நம்பரை நோட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறாரு. நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மாவோட பூக்கடைக்கு வராங்க. அங்கே சீதாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. சீதா வந்து பூவை வாங்கி வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா விசாரிக்கிறா. அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் தான் அவங்கள பார்த்துக்கணும், வேறு யாரும் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் சீதாவை வந்து பாராட்டுறாங்க. சத்யா அங்கே வந்து உனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காக்கா, எங்கள் ப்ரொஃபஸர் சார் வீட்டில் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நான் உனக்கு ஆர்டர் தரதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் மீனா வந்து அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறமா மீனா வீட்டில் உட்காந்து எப்படி இந்த பேப்பரில் அந்த இது ஆர்டர் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பேப்பரில் வரைஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே முத்துவும் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து அவளுக்கு கிடச்ச பெரிய ஆர்டரை பற்றி சொன்னதும் முத்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த ஆர்டருக்கு காசு கொஞ்சம் அதிகம் செலவாகும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ரவி ஸ்ருதி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் வழக்கம் போல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்தது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.